30 வருஷம் என்டர்டெயின் பண்ணவன்ல, பொழுதுபோக்கு களத்துல பொழுதுபோக்கு தளத்துல ஆட்டம் பண்ணவன்ல, போர் களத்திலே முழக்கமிட்டவன், இனத்திற்காக படையை சிதறவிட்டவன். அவன் என் தலைவன்கிற திமிர் உனக்கு வரணும். எங்கள் தலைவன் கோமாளி அல்ல, எங்கள் தலைவன் உலகத்தின் தலை சிறந்த போராளி என்கிற திமிர் உனக்கு வரணும். ஒரு வழக்கு, ஒரு எஃப்ஐஆருக்கு பயந்து ஓடி மறைகிறவள் அல்ல, உலக ராணுவமே வந்தாலும் எதிர்த்து நின்று சண்டை செய்த மறவர்களின் பிள்ளைகள். அந்த திமிர் வரணும். இந்த மாதிரி குறுக்க புலிகள் கடையில குறுக்க அணில் கணில் ஓடுதாடா, அவன் என்ன சொல்றான் பாரு, இருடா கேட்டுட்டு கைதிட்டு என்ன சொல்றான், உன்னுடைய பெருமையாலும் பெருந்தன்மையாலும் வென்று காட்டு. பக்கத்துல நின்று பாக்குற வாய்ப்பை வாங்கி கொடுத்துட்டான் என் மகன். அது செத்தா பரவாயில்லைப்பா, செத்தா பரவாயில்லை. அதை தாண்டா நானும் சொல்றேன், நீங்க செத்தா பரவாயில்லைன்னு தாண்டா சொல்றேன். உங்களுக்காவாடா இத்தனை பேர் போராடி சத்தம்? உங்களுக்கா? நீ எத்தனை படையை குட்டி வாடா, எத்தனை படை, எவனோட எவனும் சேர்ந்து வாடா. புகழ்ச்சியால் வளர்கிற ஒருவனுக்குத்தான் துணை தேவை, தன் முயற்சியால் வளர்கிறவனுக்கு நம்பிக்கை ஒன்றுதான் தேவைப்படுது. 234 தொகுதியிலும் ஒரு சின்னம் போட்டி போட போகுது என்றால் அது நமது விவசாயி சின்னம் மட்டும்தான். உறுதியாக வெல்லுவோம், அதை உறக்க உலகிற்கு சொல்லுவோம். எங்கள் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம்.